சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கார். ஒரு பக்கம் 6ஆம் இடம் வெற்றி சக்ஸஸ், இன்னொரு பக்கம் 6ஆம் இடம் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரன் சாரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே யாரெல்லாம் வேலையின் காரணமாக வெளியூர் போகணும்னு நினச்சாங்க அல்லது வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க ட்ரை பண்ணுங்கள். அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் பெரிய லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்துச்சுங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சர்வீஸ் என்பது நல்லாவே உங்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். யாரெல்லாம் காம்பரேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும், நல்லா நடக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இந்த வாரம் காப்பாற்றப்படும். ஸோ அது மட்டும் இல்லை, பிஸ்னஸும் இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் நிறையா உண்டு. அதோட சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க, நீங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இதுவும் இந்த வாரம் உண்டு. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறதுல கவனமாக இருங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. குறிப்பாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். இந்த வாரத்தில் உங்களோட அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களும் நார்மலாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் 8ஆம் இடத்துல ராகு. தேவையில்லாத விஷயங்களில் திருடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க.